அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த தொடர் வகுப்பில் இடைச்சொற்களை குறித்து நம்ம அறிந்து வருகிறோம். அந்த இடைச்சொற்களில் 19 இடைச்சொற்கள் பெயர் சொற்களுக்கு ஜர்ரு செய்கிறது. அந்த சொற்களுடைய பட்டியலையும் அதற்கான விவரங்களையும் நம்ம பார்த்து வருகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பீங்கிற ஒரு எழுத்து பா, அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதற்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் நிறைய பயன்பாடுகள் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. அடுத்தது லாம். லாம் என்றால் லீ. இதுக்கு அதிக பயன்பாடு கிடையாது. இதற்காக அதற்காக அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் லாமை பயன்படுத்துவாங்க. அதை பார்த்துட்டோம். அப்புறமேலு மின் என்கிற ஒரு சொல்லை, இடைச்சொல்லை பார்த்து வருகிறோம். இந்த மின் என்ற சொல்லுக்கு இதுவரை நம்ம பார்த்த பாடத்தின் பிரகாரம் அதிலிருந்து, இதிலிருந்து, அங்கே இருந்து, இங்கே இருந்துன்னு சொல்லி ஃப்ரம் அந்த ஒரு அர்த்தத்திற்கு மின் பயன்படுத்துவாங்க என்பதை பார்த்துட்டோம். அது காலமாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், வெள்ளியிலிருந்து, திங்களிலிருந்து அப்படி இருக்கலாம், அல்லது மதுரையிலிருந்து, திருச்சியிலிருந்து என்று அந்த இருந்துன்னு இருக்குல்ல, வீட்டிலிருந்து, பள்ளிவாசலில் இருந்து அப்படின்னு மினசுமாய் வானத்திலிருந்து, பூமியிலிருந்து, இந்த அர்த்தத்துக்கு வரும். அது ஒரு அர்த்தம் மின்னுக்கு இருக்கிறது. அது பார்த்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒன்றை விட்டு ஒதுங்கி கொள்வது, பாதுகாப்பு தேடுவது என்று விட்டு, அதை விட்டும் இதை விட்டும், அதிலிருந்து இதிலிருந்துங்கிறது ஒரு அர்த்தம், அது முடிந்து விட்டது. அதை விட்டும் இதை விட்டுங்கிற ஒரு அர்த்தத்தில் எது வரும்? இந்த மின்னுங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துவாங்க. அதற்குரிய உதாரணங்களையும் ஆதாரங்களையும் நம்ம நினைச்சிட்டோம், பார்த்துட்டோம். அடுத்ததாக மின் என்கிற ஒரு சொல்லை ஒரு பன்மையில் சேர்க்கும் பொழுது, பன்மையில் ஒருமையில் இல்லாமல் பன்மையான சொல்லில் சேர்க்கும் பொழுது சில இடங்களில் என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால் சிலதுங்கிற அர்த்தம் வரும். மினல் குத்துபு என்றால், கிதாபு என்றால் ஒரு புஸ்தகம், குத்துபு என்றால் பல புத்தகங்கள். மினல் குத்துபுன்னா புத்தகங்களில் சில, புத்தகங்களில் சிலது. இந்த சிலதுங்கிற அர்த்தம் எதுக்கு வருது? மின் என்கிற சொல்லுக்கு வருது. இதனை மினத்தராகிமி, அகத்து நான் எடுத்தேன், மினத்தராகிமி காசுகளில் சிலவற்றை, சில காசுகளை. அந்த சில என்கிற அர்த்தம் எதுக்கு வருது? இந்த மின்னுங்கிறதுக்கு வர்றதை பார்த்துட்டோம். 3 அர்த்தம் பார்த்துட்டோம். 4வது ஒரு அர்த்தம் என்ன பார்த்தோம்னு சொன்னால், மின் என்பது அதற்கு முன்னர் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையின் அர்த்தத்தில் தெளிவு குறைவாக இருந்தால் அதை கூடுதல் தெளிவுபடுத்துவதற்காக இந்த மின் என்பதை பயன்படுத்தி அந்த கூடுதல் தெளிவுக்கு பயன்படுத்துகிற வார்த்தையை பின்னாடி சேர்ப்பார்கள் என்ற அர்த்தத்தில் அதை ஒரு பாதி பார்த்துருக்குறோம். அதுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம் என்று சொன்னால், குழு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் நோன்பு நேரத்தில். ஹத்தாயத்த பையனலக்குமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அசுவதி, கருப்பு கயிற்றிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை உண்ணுங்கள். இப்போ வெள்ளை கயிறு தெளிவாகும் வரைன்னா எல்லாருக்கும் விளங்குமா? அது இலக்கியமாக சொல்லப்படுது. அது இலக்கிய ரசனை உள்ளவங்களுக்கு விளங்கும். சாதாரண மக்களுக்கு வெள்ளை கயிறு தெளிவாகிறதுனா என்ன அதிலேருந்து எப்படி சட்டம் எடுப்பாங்க என்பதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஹத்தாயத்த பையனலக்குமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அசுவதி மினல் ஃபஜ்ரி. இந்த மினல் ஃபஜ்ரின்னு வருது பாருங்கள். ஃபஜ்ர் என்ற வெள்ளை கயிறு, அதை வெள்ளை கயிறு என்று சொல்லிவிட்டு வெள்ளை கயிறு என்றால் அது சரியாக விளங்காது என்பதற்காக மினல் ஃபஜ்ரி இந்த விளக்கத்திற்காக பயன்படுத்தும் போது இந்த மின்னுக்கு என்ன அர்த்தம் கொடுப்போம் என்றால், என்ற, எனும் ஃபஜ்ர் எனும் வெள்ளை கயிறு, ஃபஜ்ர் என்ற வெள்ளை கயிறு இப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு பேர் பயான். தபியின் பயானுக்காக வந்திருக்கிறது. பயான் என்று சொன்னால் முன்னர் சொல்லப்பட்ட ஒரு சொல்லில் தெளிவு போதாது என்று இருந்தால், சரியாக மக்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள் என்று இருந்தால், சரியாக விளங்கி கொள்வதற்காக என்ன செய்கிறது? வேறு வார்த்தையை பயன்படுத்துறது. எதை நான் சொன்னேன் என்று தெளிவுபடுத்துறதுக்கு பயன்படுத்துறது. இதுக்கு பேர் தபியின் என்ற ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டிட்டோம். அதே மாதிரியான இன்னொரு உதாரணத்தை அதனுடைய தொடர்ச்சி தான் இது.
மின் என்பதுடைய 4வது அர்த்தத்தை பார்த்துட்ருக்குறோம். இதில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் 22வது அத்தியாயம் 30வது வசனத்தை எடுங்க. ஃபஜ்தனிபு, இந்த இருக்குது ஃபஜ்தனிபு, நீங்கள் விலகி கொள்ளுங்கள். இஜ்தனப என்றால் விலகி கொண்டான். அது லோகத்து பாடத்தில் பிறகு பார்த்துக்குறோம். நம்ம இந்த மின்னுக்காக தான் இதை பார்க்குறோம். இஜ்தனிபு, நீங்கள் விலகி கொள்ளுங்கள். ரிஜிஸ, அசுத்தத்தை விட்டு விலகி கொள்ளுங்கள். ரிஜிஸ்னா நஜிஸு. நஜிஸு என்பதனுடைய இன்னொரு சொல்லு ரிஜிஸ். அப்போ ரிஜிஸ்ன்றாலும் நஜிஸ்ன்றாலும் ஒரு அர்த்தம் தான். ஃபஜ்தனிபு, விலகி கொள்ளுங்கள். ரிஜிஸ, அசுத்தத்தை விலகி கொள்ளுங்கள், அசுத்தத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அசுத்தத்தை தவிர்த்து கொள்ளணும்னா என்ன அசுத்தம்? அசுத்தம் லட்சக்கணக்கான அசுத்தம் இருக்குது, விளங்குதா? அப்போ அசுத்தத்தை விட்டு விலகி கொள்ளுங்கள் என்று கேட்டால் அது என்ன பர்டிகுலர், அது எதை சொல்லுகிறது, அசுத்தமான எந்த பொருளை பற்றி அது பேசுகிறது என்று விளங்குமான்னா கொஞ்சம் கஷ்டம். என்ன சொல்லுதுன்னு விளங்காது. அதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் மினல் அவுசான். அவுசான் என்றால் சிலைகள். சிலைகள் எனும் அசுத்தத்தை விட்டு விலகி கொள்ளுங்கள். அவுசான்னா வசன். வசன் என்று சொன்னால் எதை வழிபடுவாங்களோ அது. கொடிமரமாக இருக்கலாம், ஒரு கற்சிலையாக இருக்கலாம், ஒரு கம்பமாக இருக்கலாம், ஒரு டூமாக இருக்கலாம். எதை வழிபடுவாங்களோ அதுக்கு பேர் வசனுன். வசன், வாவு சே நூன், வசன் என்று சொல்வார்கள். அந்த வசன் என்பதனுடைய பன்மை அவுசான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா நஜீஸை விட்டு விலகி கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இதை துல்லியமாக மக்கள் விளங்கணுமே, அப்படி விளங்க மாட்டாங்களே. அல்லாஹ் சொல்கிற இந்த இடத்துல நஜீஸ்ன்னு சொல்லுவது மலை ஜலம், சாணத்தை, மூத்திரத்தைலாம் சொல்லலை. இந்த இடத்துல அசுத்தத்தை விலகி கொள்ளுங்கிறது வேற ஒரு விஷயம். அது என்ன விஷயம்? இந்த பிற போலி கடவுள்கள் இருக்குல்ல, அது ஒரு அசுத்தம் தான். அது கொள்கையில் உள்ள அசுத்தம். அது அந்த சிலையை கழுவிகளை சுத்தமாக வச்சுருந்தாலும் அது இறைவனுக்கு இணை கற்பிக்கிற காரணத்தினால் அது தார்மீக ரீதியாக அசுத்தமாகிவிட்டது. அதனால் மினல் அவுசான். இந்த மின்னுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்? அவுசான்கள் என்ற, எனும், என்றன்ற அர்த்தம் வர்றதுக்கு போனால் பயானுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். மின் எதுக்கு வந்திருக்கு? என்றங்கிறது தானே பயான் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை விளக்கும் பொழுது இப்படி என்ற அவன் அப்துல் காதிர் என்ற மூசாவுடைய அண்ணன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த என்றங்கிற வார்த்தையே போடுவோம் தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி. அப்படி போடுவதற்கு அந்த அர்த்தம் மின்னுக்கு உண்டு. அப்போ மினல் அவுசானி, மின் வந்தனால ஜர்ரு வந்துருச்சு, அது பொது வேலை. இங்கிறதுல மீனிங் என்ன என்றால் அவுசான் சிலையிலிருந்து அசுத்தத்தை விலகி கொள்ளுங்கள்னு செஞ்சு பாருங்கள், பொருந்தாது. சிலையை விட்டும் அசுத்தத்தை விலகி கொள்ளுங்கள்னு செஞ்சு பாருங்கள், அது பொருந்தாது. அப்போ என்னதான் பொருந்தும் இந்த இடத்துல? அவுசான்கள் என்ற, வசன்கள் என்ற ரிஜிஸை தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபஜ்தனிபு, தவிர்த்து கொள்ளுங்கள். ரிஜிஸ, அசுத்தத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மினல் அவுசான், அவுசான் என்ற, அவுசான் என்ற ரிஜிஸை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி சொல்லும் பொழுது மின்னுடைய அர்த்தம், 4வது அர்த்தம் உங்களுக்கு இன்னும் தெளிவாகிறது. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட என்ன செய்யலாம், குர்ஆன்லேருந்து 2-3 சொன்னால் போதும், ரொம்ப தேவையில்லை. இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் 2வது அத்தியாயத்தில் 61வது வசனம். அதில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் மூசா நபிட்ட அந்த உம்மத்தார்கள் கேட்குறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? மண் செல்வாங்கிற ஒரு உணவை கொடுத்தான். உணவுக்காக அவங்க விவசாயம் பண்ணவோ உழைக்கவோ தேவையில்லை. வானத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பாக நாடோடிகளாக சுற்றிக்கிட்டு இருந்த காரணத்தினால மண் செல்வாங்கிற உணவை கொடுத்தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப நாள் அதை சலிச்சு போச்சு, அதனால் வெரைட்டியாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை சொல்லக்கூடிய வசனம் தான் இது. அதில் என்ன வருதுன்னா, இது குல்தும், நமக்கு அந்த மின்னுக்கு வர்ற இடம் தான் உங்களுக்கு கவனத்தில் வச்சுக்கிறேன்னு இருந்தாலும் இந்த புரிகிறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக வாசி காட்டுறேன். இது குல்தும், நீங்கள் சொன்னதை நினைத்து பாருங்கள். யா மூசா, மூசாவே, லன் நசுபிர, சபரனா பொறுமையாக இருக்கிறது, லன் நசுபிர, நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம், அலா தாமின் வாஹிதின், ஒரே வகையான உணவை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது. எனவே ஃபதுலனா, எங்களுக்கு துவா செய்யுங்கள், ரப்பக்க, உங்கள் இறைவனிடத்தில் துவா செய்யுங்கள். அப்படி செஞ்சால் யுஹ்ரிஜ்லனா,
இறைவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவான். மிம்மா துன்பித்துல் அர்து, பூமி முளைக்கச் செய்பவற்றை, பூமி முளைக்கச் செய்பவற்றில் இருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவான். இனிமே ஆகாயத்திலிருந்து உணவுலாம் இறங்க தேவையில்லை. இனிமேல் என்ன எங்களுக்கு வேணும்? பூமியிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடியவை வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பூமி எதை முளைக்க செய்யுமோ அதை அல்லாஹ் எங்களுக்கு தருவான்ங்கிறாங்க. பூமி எதை முளைக்க செய்யுமோங்கிறது நல்லதையும் முளைக்க செய்யும், கெட்டதையும் முளைக்க செய்யும். விஷச்செடிகளை கூட பூமி முளைக்க செய்யுமா இல்லையா? செய்யும். அப்போ நாங்கள் எதை சொல்கிறோம் தெரியுமாங்கிறதுக்கு விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? மிம்மா தும்பித்துல் அர்து, பூமி முளைக்க செய்பவற்றை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். மின் பக்லிஹா, பக்லி என்றால் கீரை. மின் பக்லிஹான்னா பூமியுடைய கீரைகள். அப்போ மின்னுக்கு அர்த்தம் என்ன? பயான் இது. மின் பக்லிஹா கீரைகள் என்ற. ஓ கிசாயிஹா, கிசான்னா வெள்ளரிக்காய், பூமியுடைய வெள்ளரிக்காய் என்ற. ஓ ஃபூமிஹா, ஃபூமுன்னா பூண்டு, வெள்ளை பூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூண்டு என்ற. ஓ அதசிஹா, அதசுன்னா பருப்பு, பருப்பை வெளிப்படுத்துவான். ஓ பசலிஹா, பசல்னா வெங்காயம். அப்போ வெங்காயம், பூண்டு, பருப்பு, வெள்ளரிக்காய், கீரை என்ற, உலகம் சேர்த்து என்ற. மின் பக்லிஹா கீரை என்ற. வாவு அத்து இன்னும் வருதில்ல, அதனால் அதுலேயும் சேர்த்துக்கிறேன். ஓ கிசாயிஹா வெள்ளரிக்காய் என்ற. ஓ பூமிஹா பூண்டு என்ற. ஓ அதசிஹா பருப்பு என்ற. ஓ ஹாஹாலாம் பூமி, பூமியுடைய பருப்பு, பூமியுடைய வெங்காயம்னு அர்த்தம். ஓ அதசிஹா அதனுடைய பருப்பு வகைகள். ஓ பசலிஹா அதனுடைய வெங்காயம் என்றவற்றை அல்லாஹ் முளைக்க செய்வான். நான் அதை வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல மின் பக்லிஹாங்கிறது இருக்குல்ல, மின் பக்லிஹாவுடைய மின்னுக்கு என்ன அர்த்தம்? பக்லு என்ற, பக்லு கீரை என்றங்கிற அர்த்தத்துக்கு வந்திருக்கு. இது ஒரு மின்னுடைய அர்த்தத்துக்கு உள்ளது. அடுத்ததாக இந்த மின் எந்த ஒரு அர்த்தமுமே இருக்காது, சும்மா வரும். அந்த மின்னை எடுத்துகிட்டு வச்சாலும் அதே அர்த்தம்தான், மின்கிறத சொன்னாலும் அதே அர்த்தம்தான். எதுலாம் அப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அதாவது கபுலுண்டா என்ன அர்த்தம்? முன்னாள்னு அர்த்தம். பாது பின்னால்னு அர்த்தம். தகத்துன்னா கீழேன்னு அர்த்தம். அப்போ மேலே கீழே முன்னாடி பின்னாடின்னு சொல்கிறோம்ல, இந்த அர்த்தம் தரக்கூடிய சொல்லில் மின் சேர்த்தால் அதுக்கு மீனிங் இல்லை. கபுலுனா மின் முன்னால், மின் கபுலுனாலும் முன்னால் தான். பாதுன்னா பின்னால், மின் பாதுன்றாலும் பின்னால். இந்த மின்னுக்கு என்ன அர்த்தம்? பின்னாளில் இருந்துன்னு அர்த்தம் செய்யக்கூடாது, முன்னாளில் இருந்துன்னு அர்த்தம் செய்ய கிடையாது. அப்போ மின் அந்த கபுலு என்கிற சொல்லுலையும் பாது என்கிற சொல்லு இந்த கருத்தை தரக்கூடிய எல்லாமே, முன்பின் மேல் கீழே என்ற கருத்து தரக்கூடிய சொற்கள் இருக்கு இல்லையா, அந்த சொற்களில் மின் என்பதை பரவலாக சேர்த்து பயன்படுத்துவார்கள். அதுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே இருக்காது, அர்த்தத்துக்கு பயன்படுத்த மாட்டார்கள். அதில் அது சேர்வது தான் ஒரு அழகு என்று அவங்க வழங்கி வச்சுருக்கிறாங்க. அரபுகள் அப்படி பேசுவது தான் ஒரு அழகான நடை என்று வழங்கி வைத்திருக்கிறார்கள். அவங்க விளங்கின நடையில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்குறான், அவங்க ஸ்டைலில் அல்லாஹ் இறக்கிறான். அப்போ இதுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் நிறைய காட்டலாம். உதாரணமாக 2வது அத்தியாயம் 4வது வசனத்தை எடுங்க. ஒமா உன்சில அருளப்பட்டது, உன்சிலுக்கு மட்டும் வச்சுக்கிடுவோம், ஒமா விட்டுருவோம், நமக்கு மின்னுக்காகத்தானே பார்க்குறோம். உன்சில அருளப்பட்டது, மின் கபலிக்க உமக்கு முன்னாளில் இருந்து அருளப்பட்டதுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது, மின் இல்லாமல் அர்த்தம் செய்யுங்க. உமா உன்சில அருளப்பட்டது கபலக்க உமக்கு முன்னால். அப்போ மின் எதுக்கு? சும்மா. மின் எதுக்கு? சும்மா வரும். மின்னு கணக்கு கொள்ளக்கூடாது. முன்னால் பின்னால்ங்கிறதுல மின்னை போட்டோம்னா அது நம்ம கணக்கில் கொள்ள தேவையில்லை. உன்சில இது ஜியாதத்தும்பாங்க. இந்த மின் எது? இது ஜியாதத்து என்றால் சும்மா வந்திருக்குன்னு அர்த்தம், மீனிங்லெஸ்ன்னு அர்த்தம். உன்சில அருளப்பட்டிருக்கிறது மின் கபலிக்க உமக்கு முன்னால், உமக்கு முன்னால் அருளப்பட்டது என்கிற ஒரு சொல்லில் இந்த மின் வருத. இந்த மின் வந்ததுனால என்ன அர்த்தம் கூடி போச்சு? மின் இல்லாதமே அது அர்த்தம்தான். உன்சில கபுலக்க உமக்கு முன்னால் அருளப்பட்டது, உன்சில மின் கபலிக்க உமக்கு முன்னால் அருளப்பட்டது. இப்போ மின்னுக்கு என்ன இல்லை, எதுவும் அர்த்தம் இல்லை. ஜியாதத்துன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
அது இல்லாமல் வச்சாலும் அதே அர்த்தம் வருதான்னு பார்க்கணும். அதே அர்த்தம் வந்துச்சுன்னு சொன்னால் அது சும்மா வந்திருக்குன்னு அர்த்தம். இது கபுலுக்கு உதாரணமாச்சா. இந்த மாதிரி இந்த மின் கபலிக்கங்கிறது 202 இடங்களில் வந்திருக்குது குரானில். எத்தனை இடத்துல வருது? 202 இடங்களில் மின் கபலிக்கன்னு வருது. எல்லா இடத்துலையும் கபலிக்கன்னு தான் அர்த்தம். எல்லா இடத்துலையும் என்ன அர்த்தம்? கபலிக்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி மின் பாதின்னு வருது. மின் பாதி இது என்னது? என்குலூன் அவர்கள் முறிக்கிறார்கள். அஹதல்லாஹி அல்லாஹுடைய உடன்படிக்கையை முறிக்கிறார்கள். எப்போ முறிக்கிறார்கள்? மின் பாதி மீசாக்கிஹி உடன்படிக்கை செய்த பிறகு. மின் இல்லாட்டி பாத மீசாக்கிஹி உடன்படிக்கைக்கு பிறகு. அப்போ மின் இருந்தாலும் உடன்படிக்கைக்கு பிறகு என்று தான் அர்த்தம். மின்கிறது இல்லாவிட்டாலும் உடன்படிக்கைக்கு பிறகு என்று தான் அர்த்தம். அப்போ இந்த மின் என்ன? ஒன்றும் இல்லை. மின்னுங்கிறது வரும், அதுக்கு அர்த்தம் இருக்காது. இது பாதுங்கிறதுல வந்ததுனால அப்படி கபுலில் வந்த மாதிரி வருது. இந்த பாதுங்கிறது 130 இடங்களில் வருது. மின் பாதிங்கிறது குரானில், அரபு மொழியிலே இல்லை, குரானில் மட்டுமே. குரானில் மட்டுமே 130 இடங்களில் மின் பாதின்னு வரும். 130 இடத்துலையும் மின்னுக்கு அர்த்தம் கிடையாது. அப்போ என்ன வழங்குறோம்? இந்த பாது கபுலு இதில் மின்னு சேர்த்தால் அது சும்மா அந்த மொழி ஒரு அழகுக்கு சேர்க்குறாங்க, அவங்க பழக்கப்படி சேர்க்குறாங்களே தவிர அதை சேர்ப்பதால் ஒரு மீனிங்கு கூடுதல் கருத்து ஏதாவது கிடைக்குமா? ஒரு கருத்தும் கிடைக்காது. அது மாதிரி ஒன்று. அதே மாதிரி தகத்துன்னா என்ன? தகத்துன்னா காலுக்கு கீழே இருக்குல்ல, காலுக்கு கீழே, காலுக்கு மேலே இருந்தால் ஃபவுக்கு, காலுக்கு கீழே இருந்தால் தகத்து. தகத்துனா கால் அடியில்னு அர்த்தம். தலைக்கு நம்ம பாதத்திற்கு கீழேன்னு அர்த்தம். அப்போ கீழேன்றது தான் அர்த்தம். எல்லா பாஷையிலும் தான் அர்த்தம். எல்லா பாஷையிலையும் மேலேண்டாய் தான், தலைக்கு மேலே தான். கீழேன்னா காலு கீழே தான் எல்லா பாஷையிலையுமே. அப்போ தகத்துங்கிற வார்த்தை கீழேன்னு அர்த்தம். அப்போ இப்போ அன்னலகும் அங்கேருந்து வருவோம். அன்னலகும் இந்த வசனத்தை பாருங்கள். அன்னலகும் அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களுக்கு இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஜன்னாத்தின் சொர்க்கச் சோலைகள் இருக்கிறது. தஜ்ரி ஜரானா ஓடினான், தஜ்ரினா ஓடும், ஓடுகிறது. மின் தகத்திஹா அதன் கீழே, கீழிலிருந்துன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. மின் தகத்திகான்னா அதன் கீழே. அல் அன்ஹாரு நதிகள் ஓடுகிறது. அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தினுடைய அடியில் என்ன ஓடுகிறது? நதிகள் ஓடுகின்றன. இப்போ நமக்கு என்ன தேவைன்னு கேட்டால் மின் தகத்திகாங்கிறது வருது. மின் தகத்திகாவில் மின் இல்லாமல் இதை சொல்லி பார்த்தீங்கன்னாலும் சொல்லலாமா? சொல்லி பார்த்தா அர்த்தம் வருமானா வரும். அதே அர்த்தமே வரும். எப்படி? தகுத்தகல் அன்ஹார், மின் தகத்தில் அன்னாருக்கு பதிலாக எப்படி சொல்கிறோம்? தகுத்தகல் அன்ஹார், அதே அர்த்தம்தான். அதன் கீழே ஆறுகள். தஜ்ரி மின் தகத்திகா, தஜ்ரி தகத்தகா, தஜ்ரி ஓடுகிறது, தகத்தகா அதற்கு கீழே ஓடுகிறது. அல்லன்ஹார். அப்போ மின் பாதியில் வர்ற மின் பூரா மீனிங்லெஸ், அர்த்தமற்றது. மின் பாதியில் வர்ற மீனுக்கு பூரா மின்னுக்கு பூரா என்ன இல்லை? அர்த்தம் இல்லாமல் வருது. மின் தகுத்திங்கிறதுக்கு பூராமல் என்ன செய்கிறது? அர்த்தம் இல்லாமல் வருது. இந்த மாதிரி மின் தகுத்திங்கிறது குரானில் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 44 இடத்துல வருது. அப்போ 202 இடத்துல மின் கபுலி வருகிறது, அதுக்கு அர்த்தம் இல்லை மின்னுக்கு. அப்போ 140 இடத்துல மின் பாதி வருது, அதுக்கு அர்த்தம் இல்லை. அப்போ மின் தகுத்தி வருது, அதுக்கு அர்த்தம் இல்லை. அப்போ அந்த மின் என்பது மேலே கீழே முன்னால் பின்னால் என்ற சொல்லோடு இணைந்து வரும் பொழுது அந்த மின்னுக்கு என்ன வராது? அர்த்தம் இல்லை. 3 ஆச்சா? 3 சொல்லு. கபுலு பாது தகுத்து சொல்லிடும். அதே மாதிரி தூணன்னு ஒரு வார்த்தை இருக்குது. தூணங்கிறது, தூணங்கிறது என்னது? இந்த தூணில்லாஹின்னு இருக்கு பாருங்கள். தூணில்லாஹி, தூணு என்றால் தவிரன்னு அர்த்தம். தூணுன்னா என்ன அர்த்தம்? தவிர. தூணல்லாஹி அல்லாஹவை தவிர, இல்லல்லா மாதிரி உள்ளதான். தூணல்லாஹின்னு அர்த்தம்? அல்லாஹவை தவிர. இந்த தூண்கிற வார்த்தையை சும்மா சொல்லவே மாட்டாங்க, மின்ன போட்டு தான் சொல்லுவாங்க. மின் தூண் இல்லா, அல்லாவை தவிரன்னு அர்த்தம். தூணல்லா தான் அந்த சொல்லுக்கு அசல். தூணல்லாண்டா அல்லாவை தவிரன்னு அர்த்தம் தான்.
ஆனால் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாலும் அதை பயன்படுத்த மாட்டாங்க. வெறும் தூணல்லாஹிங்கிறது ரொம்ப 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 அரிதாக, மிக மிக அரிதாக இப்போ சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்கன்னு கிடையாது, ரொம்ப ரொம்ப அரிதாக சொல்வார்கள். அதே நேரத்தில் வந்து அது எப்படி சொல்வார்கள்னு கேட்டால், சொல்லும்போதெல்லாம் மின்தூன் இல்லா. அப்போ ஒதுவு இங்கேருந்து வாங்க, ஒதுவு ஒதுவுன்னா உதுவுன்னு அர்த்தம். ஒதுவு நீங்கள் அழையுங்கள், தான அழைத்தான், அதிலிருந்து எதுவு வருங்காலம், முன்னிலை ஏவல் வினை உதுவு, உதுவா உதுவு நீங்கள் அழையுங்கள், சுகதாக்கும் உங்களுடைய சாட்சியாளர்களை, உங்களுடைய பங்காளிகளை நீங்கள் அழையுங்கள், மிந்தூன் இல்லா அல்லாவை தவிர உள்ள உங்கள் கூட்டாளிகள்லாம் கூப்பிடுங்க. இங்கே தூணில்லாவுக்கு அல்லாவை தவிரன்னு அர்த்தம். இந்த அல்லாவை தவிரங்கிறது அர்த்தம் வந்து இந்த மின் வருதில்ல, இந்த மின்னு சேர்ந்து வர்றதில் மின்னுக்கு இப்போ அர்த்தம் கிடையாது. இந்த மின் இல்லாமல் இந்த வார்த்தையை சொன்னால் அதே அர்த்தம் வரும். ஒதுவு சுகதாக்கும் தூண் அல்லா, அல்லாவை தவிர உள்ள உங்கள் கூட்டாளிகள் எல்லாம் அழைத்து கொள்ளுங்கள். அப்படி இந்த குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சின்னு சொன்னால் இது மாதிரி என்ன செய்யுங்க, ஒரு சூறா கொண்டு வாருங்க, உங்களுடைய அம்புட்டு பேரையும் நீ சேர்த்துக்கிறங்க, அல்லாஹ் மட்டும் விட்டுப்பிடுங்க, அல்லாவை தவிர எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு வந்து கொண்டு வாருங்கள்ட்டு சவால் விடக்கூடிய வசனம் இந்த 2:23 வசனம். இதில் என்ன பண்ணுகிறது, தூணைங்கிற சொல்லில் வந்து மின் சேர்க்கப்பட்டு மின் தூண் இல்லாண்டு வந்திருக்கிறது, மின்னுக்கு அர்த்தம் இல்லை. இப்படியானது ஒரு 33 இருக்குது குர்ஆனில். குர்ஆனில் வந்து தூணை என்பதில் வந்து மின் சேர்ந்தது எவ்வளோ இருக்குது, 33 இருக்கிறது. அதே மாதிரி எதிர்மறையாக இப்போ மா போட்டு பேசுகிறோம்ல இல்லைன்னு சொல்லி, அப்போ எதிர்மறையாக பேசும் பொழுது உதாரணமாக வந்து ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒருவன் இல்லைன்னு சொல்கிறீங்க, எவனும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அந்த இல்லைன்னு சொல்கிறதுல வந்து ஒருத்தனை பயன்படுத்துகிறீங்கல்ல, அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சும்மா மின்ன சேர்த்துக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், இல்லைனா நம்மளா சொல்கிற ஒரு வாசகம், இல்லைனா எங்களுக்கு இருக்கிறார்கள் வலியுன், எங்களுக்கு பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள், வலின்னா பொறுப்பாளன் இருக்கிறான். அப்போ லீ எனக்கு இருக்கிறார்கள், வலியுன் வலி இருக்கிறார், லக்கும் உங்களுக்கு இருக்கிறார்கள், வலியுன் வலி இருக்கிறார்னு சொல்கிறோம். இதெல்லாம் உடன்பாடாக பேசுகிறது, வலி இருக்கிறார் என்று பேசுவது. வலி இல்லைன்னு அப்படி சொல்லுவீங்க, வலின்னா பொறுப்பாளர். மாலனா எங்களுக்கு இல்லை, வலியுன் வலி இல்லை, மாலி எனக்கு இல்லை, வலியுன் பொறுப்பாளன் இல்லை, மாலக்க உனக்கு இல்லை, வலியுன். அப்போ வந்து எனக்கு இருக்குது என்று சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம், லீ வலியுன், லனா வலியுன், லக்க வலியுன், லஹு வலியுன், லஹா வலியுன், இப்படி என்ன செய்வோம் சொல்லுவோம். இதை எதிர்மறையாக சொன்னால் என்ன செய்வோம், ஒரு மாவை சேர்த்துக்கிடுவோம். அப்படி மாவை சேர்க்கும் பொழுது இந்த மின்னையும் போட்டு சேர்த்து விட்ருவாங்க, பாதிக்கு சரி பாதி இடங்களில். மாலகு வலியுன் என்றும் சொல்லலாம், மாலகு மின் வலியின். இந்த 207 உதாரணத்தில் அப்படி எடுத்து காட்டுருங்க பாருங்கள். மாலகு அவனுக்கு இல்லை, மின் வலியின். இந்த மின் போடுறதுனால ஒரு இது வந்து இதை ஜாயிதுன்னு சொல்லுவாங்க, இது ஜியாதத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜியாதுன்னு அது மீனிங் இல்லாதனால மாலகு வலியுன் அவனுக்கு எந்த வலியும் இல்லை, மாலகு மின் வலியின். இந்த இடத்துல மின்னுக்கு வந்து அர்த்தம் செய்ய முடியுமா, வழியில் இருந்து யாரும் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் வராது. மாலகு அவனுக்கு இல்லை, மின் வலியின் எந்த ஒரு வழியும் இல்லை. இந்த மின் என்ன, மா என்ற எதிர்மறைக்கு பின்னாடி வந்து வரக்கூடிய அந்த இருக்கிற மாவுடைய இஸ்மு, அது எழுவாய். அந்த எழுவாயில் என்ன செய்வாங்கன்னா மின் என்பதை சேர்ப்பார்கள். மின் சேர்த்தா அதுக்கு அர்த்தம் வருமானா வராது. மாலகு இதை பாருங்கள், ஒமாலக்கும் இங்கேருந்து வாங்க பாருங்கள், ஒமாலக்கும் உங்களுக்கு இல்லை. ஒமாலக்கும்னா என்ன அர்த்தம், ஒமா லக்கும் உங்களுக்கு இல்லை. சரி, மின் தூண் இல்லாஹி, இந்த மின்னுப்பு அர்த்தம் இல்லை, முதல் பார்த்தது தான். மின் தூண் இல்லாஹி அல்லாஹவை தவிர, அல்லாஹவை விடுத்து உங்களுக்கு இல்லை, மின் வலியின் எந்த ஒரு பொறுப்பாளனும், வலியுன் என்று தான் அதுக்கு அர்த்தம். மின் வலியின் மின்னு சேர்த்துருக்கு. அப்போ மின் தூண் இல்லாவுலையும் மின் வந்து ஜாயிதா போச்சு, மின் வலியின் என்பதிலையும் மின் வந்து ஜாயிதுன்னா மீனிங்லெஸ்ஸாக போச்சு, அர்த்தம் இல்லாமல் போச்சு.
இப்படி ஒரு உதாரணம் இருக்குது. 207 இருக்குது. இதே மாதிரி வந்து 120 வசனத்தை பாருங்கள். இதே மாதிரி தான் மா லக்க, இந்த மா இல்லாமல் இருந்தால் எப்படி சொல்லுவோம், அந்த மாவை எடுத்துருவோம். லக்க உனக்கு இருக்கிறார்கள், மினல்லாஹி அல்லாவின் புறத்திலிருந்து, மின் வலியுன் பொறுப்பாளர், மின் இல்லாமல் வலியுன் பொறுப்பாளர் இருக்கிறார்கள். லக்க இங்கேருந்து பாருங்கள், லக்க லக்க விழுந்து ஆரம்பிங்க. லக்க உனக்கு இருக்கிறார்கள், மின் அல்லாஹி அல்லாவின் புறத்திலிருந்து, வலியுன் மின்ன விட்டுருங்க, வலியுன் பொறுப்பாளர் இருக்கிறார்கள் அப்படின்னு உடன்பாட்டு வினை. இதில் துவக்கத்தில் ஒரு மாவை போட்டு விட்டாங்க. மாவை போட்டால் இல்லைங்கிறோம். இல்லைங்கிற மாவை சேர்த்ததுனால இந்த வலிங்கிறதுல கூட ஒரு மின்னை சேர்த்து விட்ருவாங்க சும்மா. அப்போ மாலக்க மினல்லாஹி மின் வலியின், அல்லாவிடமிருந்து எந்த வழியும் பொறுப்பாளரும் இல்லை. பொறுப்பாளர் இருந்து இல்லைன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. பொறுப்பாளர் இல்லை. அப்போ அந்த மின் இல்லாட்டி என்ன அர்த்தம், சேம அர்த்தம் தான். மாலக்க உனக்கு இல்லை, மினல்லாஹி வலியுன் அல்லாவின் புறத்திலிருந்து வழி இல்லை. வழி என்றால் பொறுப்பாளன் இல்லை. அப்போ மின் வழியின்னா பொறுப்பாளன் இல்லைன்னு அர்த்தம். வலியுன் என்று மட்டும் போட்டாலும் அதே அர்த்தம் தான், மின் வழியின் என்று போட்டாலும் அதே அர்த்தம் தான் வருகிறது. இதே மாதிரி வந்து இதே மாதிரி ஸ்டைலில் உள்ளதான் எல்லாமே. 7:59 எடுங்க. இங்கேருந்து வாங்க, மாலக்கும்லேருந்து நமக்கு மாதான தேவை. மாலக்கும் இங்கேருந்து ஆரம்பிங்க. மாலக்கும் உங்களுக்கு இல்லை. மாலக்கும் என்றால் உங்களுக்கு இல்லை. மின் இலாஹின் எந்த ஒரு கடவுளும் இல்லை. கடவுளில் இருந்து இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. மின்ன விட்டுற வேண்டிதான். மாலக்கும் இலாகுன் உங்களுக்கு இல்லை. இலாகுன் எந்த ஒரு இலாகும் இல்லை. இப்போ என்ன அர்த்தம், இந்த மின்னை எடுத்துட்டா மாலக்கும் இலாகுன், மாலக்கும் மின் இலாகின். அந்த மின் இலாகின் தான் யூஸ் பண்ணுறாங்க மிக அதிகமாக. ரொம்ப ரொம்ப குறைவாக இந்த மின் இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் எதிர்மறையாக இல்லைன்னு எதிர்மறையாக பேசும்போது, இருக்குன்னு பேசும்போது மின்னு போட மாட்டாங்க. இல்லைன்னு எதிர்மறையாக பேசும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மாலக்கும் மின் இலாகின் உங்களுக்கு இல்லை, மின் இலாகின் எந்த ஒரு இலாகும் இல்லை. 7:51 இதெல்லாம் உதாரணம். இந்த மின்னு வந்து அந்த மாதிரி அர்த்தம் வருது. அது மாதிரி இந்த சூனியத்தை பற்றி பேசுகிற 102 வசனம் இருக்குல்ல, ஒமாயு அல்லிமானி, ஒமாயு அல்லிமானி அந்த 2 பேரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். இங்கேருந்து வருவோம். நமக்கு தேவை இந்த ஒமாயு அல்லிமானி தான். இதுவும் எதிர்மறை தானே. ஒமாயு அல்லிமானி அந்த இருவரும் கற்றுக் கொடுப்பதில்லை. மின் அகதின் ஒருவருக்கும். மின்னுக்கு என்ன அர்த்தம், மின் இல்லாட்டாலும் அந்த அர்த்தம் தான். அப்போ மின் அகதின்கிறது அந்த மின் என்ன வந்திருக்குது, சும்மா வந்திருக்குது. ஒருவருக்கும் கற்றுக் கொடுப்பது இல்லை. இப்படியாக எதிர்மறையில் என்ன செய்யும், இந்த மாதிரி வரும். அதே மாதிரி லூத் நபி சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது எதிர்மறையாக ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான். இது 7வது அத்தியாயம் 80வது வசனம். இதில் என்ன வருது, லூத் நபி போய் அந்த மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஓரினை சேர்க்கையில் ஈடுபடுறீங்க. மா சபகக்கும் உங்களை முந்தியதில்லை, பிகா இந்த அருவருக்கத்தக்க செயலில் முந்தியது இல்லை, மின்னகதின் எவனும் முந்தியது இல்லை, மினல் ஆலமீன் உலகத்தில் உங்களை தவிர எவனும் இந்த நீங்கள் ஆரம்பித்து வச்சுக்கிறீங்க உலகத்துக்குன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஆணோடு ஆண் சேரக்கூடிய இந்த ஒரு கெடுகட்ட ஒரு செயலை மின் அகதி மினல் ஆலமீன் உலகத்தில் எவனும் செஞ்சது இல்லை. இந்த மின் இல்லாட்டி என்ன அர்த்தம், அகதும் மினல் ஆலமீன். இந்த மின் அகதிங்கிறதுக்கு எவரில் இருந்தும்னு அர்த்தம் நீங்கள் செய்யலை தானே. அப்போ எவரும்னு தான் அர்த்தம் செய்கிறீங்க, அந்த மின் இல்லாமல் தான் அர்த்தம் செய்கிறீங்க. மா சவக்கக்கும் பிஹா இந்த விஷயத்தில் உங்களை முந்தியது இல்லை, உங்களுக்கு முந்தி சென்றது இல்லை. மின் அகதின் யாரும், அகதும் என்றதுக்கு அர்த்தம். மின் அகதின்க்கு அர்த்தம் என்ன, அகதுன். அப்போ இந்த மின் இல்லாட்டி அகதுண்டு வாசிப்போம், மின் இருந்தால் மின் அகதின்னு வாசிப்போம். மீனிங் ரெண்டுக்கும் ஒன்று தான். எதிர்மறையாக வரும்போது இப்படி என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. எதிர்மறையாக வரும்போது பயன்படுத்துகிறாங்க. ஒரு நல்ல விலைக்கு என்னென்ன வருது, இந்த மின் என்பது பாது கபுலு தகுத்து இந்த மாதிரியான சொற்களுக்கு முன்னாடி சும்மா வரும். அதே மாதிரி எதிர்மறையாக ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதனுடைய எழுவாயில், அந்த வாக்கியத்தில் வரக்கூடிய எழுவாயில் முன்ன சேர்ப்பாங்க. அதுக்கும் அர்த்தம் கிடையாது. இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் அந்த மின்னை போடுவாங்க. என்னன்னு கேட்டால்
கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, கொஸ்டின் மார்க்லையும் போட்டு எதை பற்றியாவது ஒரு கேள்வி கேட்குறேன்னு வைங்களேன், அப்படி கேள்வி கேட்கும் பொழுது முன்ன போட்டு விட்ருவாங்க. அது குறித்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.